السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ்வுடைய தீனை பற்றி அறிந்து கொள்கிற நினைவுபடுத்தப்படுகின்ற ஒரு உன்னதமான அமர்வில் நாம் வாரந்தோறும் தொடராக பங்கு பெற்று வருகின்றோம். இன்றைக்கு ரபியுல் அவ்வலுடைய மாதமாக இருக்கின்றது. ரபியுல் அவ்வலினுடைய ஆரம்ப கட்டமாக முதலாவது வாரத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் பேச வேண்டிய முக்கியமான ஒரு தலைப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. பொதுவாக இன்றைக்கு ரபியுல் அவ்வல் மாதம் 7. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே பிறந்தார்கள் என்கிற அடிப்படையில் இந்த மாதம் முழுக்க அல்லது இந்த மாதத்தில் முதல் 12 நாட்கள் ரொம்ப விமர்சனையாக என்ன செய்யப்படும், கொண்டாடப்படுறதை பார்க்கலாம். குறிப்பாக நமது ஊர்களில் உள்ள இந்த வட்டாரம் கொங்கு தலைவர்கள் இருக்காங்களா, யார் யார் தலைவர் செயலாளர் பொருளாளருங்கிறதெல்லாம் இந்த மாதம்தான் தெரியும். நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரி துட்டு கொடுங்க, வரி நீங்கள் தரலனாலும் வாங்கி சாப்பிடலனாலும் பரவாயில்லை, சோறை யாருக்காவது வாங்கி கொண்டு வந்து கொடுங்க, நல்ல நெய்ச்சோறு, தால்ச்சா, என்ன வெள்ளைக்கறி, என்ன நல்ல நல்ல கறிச்சால்னா என்ன இப்படி போட்டு ஜம்முன்னு சாப்பிட்ட போட்டு இந்த மாதம்தான் பயங்கரமாக இருக்கும். ஒரே கேள்வி பார்த்துக்கிடுங்க, இந்த மாதத்தில் ஆரம்பித்ததுலேருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஹஸரத்து வரி கொடுக்கலாமா, இது ஒரு கேள்வி. இந்த சோறு சாப்பிடலாமா, ஊர்கந்திரி சோறு சாப்பிடலாமா, இது ஒரு கேள்வி. ஹஸரத்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதை வாங்கி வேற ஆளுக்கு கொடுக்கலாமா, இப்படி ஒரு கேள்வி திருசாக இருக்குது. இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, மிரட்டுறாங்களாமா. என்ன செய்கிறாங்க, சில ஊர்களில் வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்களாம். இதெல்லாம் பல்வேறு செய்திகள் கேள்விகளாக என்ன செய்யுது இருக்கிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பயான் நிகழ்ச்சியில் வச்சுருக்கிறோம். நமக்கு தலைப்புகளை பற்றி பேசும் பொழுது என்ன சொன்னாங்க, நம்ம நிர்வாகத்தில் இஹ்சான் மதரசால இருந்து இந்த வாரம் வந்து நிறைய பித்அத்துகள் அரங்கேறுகிற காலமாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இந்த வாரத்தில் நம்ம இதை பற்றி பேசணும், சரத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னு வேற சொன்னாங்க. அதனால தான் இந்த வாரம் நினைஞ்சிருக்கிறோம், நபி வழியை பின்பற்றுவதன் அவசியமும் பித்அத்து பற்றிய எச்சரிக்கையும் என்கிற ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறோம். பிளான் பண்ணி தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப சிம்பிளாக விளங்கிக்கணும். இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறீங்க, ஆரம்பத்தில் உஸ்தாதாக்கள் இருக்கிறீங்க, அது மாதிரி பெரியவர்கள் நம்ம மதரசாவில் தொடராக கிட்டத்தட்ட மாணவர்கள் தான்
மாணவிகள் தான், ஆனால் பெரிய மாணவி 60 வயசு 60+ இப்படிங்கிற இடத்துல இருக்கிறீங்க, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க இருக்கிறீங்க. அது மாதிரி அதுக்கு கீழே நடுத்தர வயது உடையவர்கள் இருக்கிறீங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, மதரசா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறீங்க. இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியில் தான் நம்ம இப்படி ஒரு தொடரான ஒரு வகுப்பை நடத்துகிறோம். இன்றைக்கு நாம் பேசவும் இருக்கிறோம். அப்போ நம்ம மனசில் பசுமரத்து ஆணியாக சில தகவல்களை ரொம்ப பசுமையாக வச்சிருக்க வேண்டும். அதில் ஒன்று தான் இந்த மாதிரியான ரபியுல் அவ்வல் காலகட்டத்தில் உள்ள விஷயம். இந்த ரபியுல் அவ்வல் காலகட்டத்தில் இந்த மீலாது விழா கொண்டாட்டம், மௌலுது ஓதுறது, இந்த மேக்கடி கட்டுறதை பற்றி உங்களுக்கெல்லாம் நம்ம ஊருக்கு தெரிஞ்சிடும். மேக்கடின்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன மேக்கடி நிறைய வீட்டில் கட்டியிருக்கா, இன்னும் இருக்கா, அவுத்தாச்சா? ஏன்னா ஒரு நண்பர் போன வாரம் ஒரு சகோதரர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, அவர் வெல்டிங் என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். நான் இந்த வெல்டிங் பட்டறை வச்சுருக்கிறாரு, இந்த இரும்பு பட்டறை, இந்த வெல்டிங் ஒர்க் ஷாப் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போய் மேக்கடியை கலட்டணும் அப்படின்னு. நீ ஏன் மேக்கடியை கழட்டு போகிற? அது சும்மா சிம்பிளாக கட்டி வைக்கிறதானங்க அப்படின்னா, இல்லை இல்லை, அந்த வீட்டை வெல்டிங் பண்ணி வச்சுருக்காங்க, மேக்கடி இரும்பில் போட்டு வச்சுருக்கிறாங்க. எக்காலத்துக்கு நாங்கள் நினச்சிவோம். அப்புறம் அவர் மௌலுது ஓதுறவர் இறந்து போனதுனால இது அது தேவையில்லை, அதை கலட்டணும், ரிமூவ் பண்ணணுங்கிற அடிப்படையில் இப்படி ஒரு பிளானை சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அல்ல லேசாகட்டும். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன அடிப்படையில் நீங்கள் விளங்கணும். இந்த மீலாது மௌலுது இதெல்லாம் எதை மையப்படுத்தி வருது? எது இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது. இதானே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோமா இல்லையா? அப்படி என்றால் நாம் இந்த 12 நாட்களை விமர்சனையாக கொண்டாட வேண்டும். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோமா? 12 நாட்களும் ஒரு ஸ்வீட் ஸ்பான்சர் பண்ண வேண்டும். 12 நாட்களும் 12 தலைப்பு. உயிரினும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்மாதிரி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகிலத்திற்கு ஒரு அற்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தின் மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதாவது தலைப்புகளை 12 நாளும் போட்டு பயங்கரமாக வெளியூர்கள்லேருந்து அசர்த்துமார்களை வர வச்சு தெருமுனை பிரச்சாரம், மேடை பயான்கள், மீலாது விழா கொண்டாட்டங்கள், இந்த 12 நாளும் பயங்கரமாக. அதுவும் இன்னும் சொல்ல போகிறாங்க, இப்போ என்ன செய்யுது, ட்ரெண்டிங்கில் கொடி கட்டுற வேலையெல்லாம் நடக்குது. நம்ம ஊர்களில் பார்த்துருக்கிறீங்களா? கொடி கட்டி இருக்கிறாங்க. சில இடங்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த ரோடுகளில் கொடியை கட்டிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள், ரபியுல் அவ்வல் மாதம், வசந்த காலம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க, ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற நேசம். இந்த நேசத்தை வச்சு தான் எல்லாம் பேசப்படுது. அப்போ அடிப்படையில் நாம் முதல் விஷயம் என்ன புரியணும் அப்படின்னா, நேசம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைப்பது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, இதை நாம் ரொம்ப கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும். நேசம் வைக்கணுமான்னு கேட்டால், உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்தால்தான் ஈமான் முழுமை பெறும். நேசம் எப்படிப்பட்ட நேசமாக இருக்கணும்? ஒரு அளவுகோல் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சும்மா ஒரு நேசம்னு அல்லாஹ் சொல்லலை. 9வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். 9:24 நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். கொல்லின் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅத்தியல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். இந்த வசனத்தில் அல்லாஹ் நேசத்தை பற்றி பேசுகிறான். எப்படி தெரியுமா பேசுகிறான்? நமக்கு உலகத்தில் எதுவெல்லாம் சொந்தமோ, எதுவெல்லாம் அவசியமோ, எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் உள்ளத்துக்கு போடுறான். குல்லின்கார ஆபாவுக்கும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், அபுனாவுக்கும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அஸ்வாஜுக்கும் உங்களுடைய கணவன்மார்கள் அல்லது மனைவிமார்கள், அஷீரத்துக்கும் இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்கள், அம்வால் இக்தரஃப்துமூஹா நீங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள், நீங்கள் நஷ்டமடைந்து விடுமோ என்று அஞ்சுகிற உங்களுடைய வியாபாரங்கள், மசாக்கினு தர்தௌனஹா
நீங்கள் தங்குற இல்லம். இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் எட்டு விஷயம் சொல்லியிருக்கிறேன். நீங்க என்னன்னீங்கன்னா 8 வந்திருக்கும். இந்த 8 இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு முக்கியமா இல்லையா? அம்மா பாப்பா விட்டு கொடுப்பாரா? ஒரு நல்ல பிள்ளைகளுக்காக தானே எல்லாம் ஓடுறோம். வேர்வை சிந்துறது, கஷ்டப்படுறது, யாரும் எல்லாம் எதுக்காண்டி? பிள்ளைகளுக்கு தானே. கணவன்மார்கள் மேல நம்ம எவ்வளவு லைக் பண்றோம், எவ்வளவு அவங்களை விரும்புறோம், மனைவிமார்களை எவ்வளவு நம்ம நேசிக்கிறோம், மனைவிமார்களை எவ்வளவு விரும்புறோம். இந்த நேசத்துக்கு எவ்வளவு, இதெல்லாம் நேசமா அல்லாஹ் சொல்றான். சகோதர சகோதரிகளை நம்ம நேசிக்கிறோம், அது மாதிரி குடும்பத்தினர்களை நேசிக்கிறோம். நம்மளுடைய ஜோடி அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபடுறோம், எவ்வளவு முஸ்தீப் கொடுக்குறோம். அல்லாஹ் அதை இங்க அளவுகளை வைக்கிறான். அல்லாஹ் அளவுகளை வைக்கிறான். என்ன அளவுகளை வைக்கிறான்? இதெல்லாம் பாசம்தான். வீடு கட்டுறோம், வீடு மேல எவ்வளவு பாசம் இருக்கும். வீட்டை கட்டுறோம். நம்ம சில பேர் ஃபாரினுக்கு அனுப்புறது எதுக்கு தான்? வீடு கட்டத்தான். ஒரு வீடு நமக்குன்னு வேணும்ல. அது வீடு வாங்குற வரைக்கும் வந்துடாத திரும்ப வீட்டுக்கு, அங்கேயே இரி. வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு 2 தடவையோ ஒரு தடவையோ வந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களா இல்லையா? அனுப்பப்படுறாங்களா இல்லையா? கஷ்டப்படுறோமா இல்லையா? இதெல்லாம் வீட்டுக்கு தானே, சேர்த்து வைக்கிற சொத்துக்கு தானே, வியாபாரத்துக்கு தானே. இதெல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இதெல்லாம் உங்களுக்கு நேசமானது. அஹப்ப இலைக்கும் மினல்லாஹ். ஆனா அந்த நேசத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை விட இது உங்களுக்கு நேசமா இருந்துச்சுன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்பாருங்கள். அல்லாஹ் கட்டளைனா என்னது? இங்க தண்டனை. நம்ம நேசிக்கிறோங்கிற அடிப்படையில மார்க்கத்தை எல்லாம் நொறுக்கி விட்டு நாம இந்த நேசத்தை நாம ஃபுல்ஃபில் பண்ண போறோம்னு சொல்லி இறங்கணும்னா அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் இந்த ஹுப்பை அளவுகோலா வைக்கிறான். நீ என்ன செய்யற? இந்த இடத்துல நம்ம சிம்பிளா புரிஞ்சிக்க வேண்டியது, அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம எப்படி நேசிக்கணும், இது எல்லாத்தையும் அதிகமாக நேசிக்கணும். நீங்க ஒரு படம் வரைஞ்சிக்கிடுங்க, உங்க பேரை போட்டுக்கங்க, பாத்திமா, ஏதாவது ஒரு பேர், உங்க பேர் என்ன பேரோ அந்த பேரை போட்டுக்கிடுங்க. ஆயிஷா, சைனபு அப்படின்னு ஒரு பேரை போட்டுக்கிடுங்க, சதாம் ஹுசேன் அப்படின்னு ஒரு போட்டுக்கிட்டு அதுல இருந்து இப்படியே மேற்கோள் காட்டுங்க. என்ன காட்டுவியா? எனக்கு குடும்பத்துல எப்படி இருக்கிறேன், பெற்றோர்களோடு எப்படி நேசிக்கிறேன், அண்ணன் தம்பிகளோடு எப்படி நேசிக்கிறேன், கணவரை எப்படி நேசிக்கிறேன், இப்படி ஒவ்வொரு நேசமா போட்டு அல்லாஹ்வுடைய தூதரை வச்சுக்கிடுங்க. எப்படி நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிக்கிறோம், இப்படி அல்லாஹ் பார்க்க சொல்றான். இப்படி பார்த்து எல்லாத்தையும் விட யார் ஜெயிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மார்க்க கட்டளையை நாம நிறைவேற்றுகிறோம் என்றால் இது யாரும் தடையா வரக்கூடாது. இது யாரும் என்ன செய்ய முடியாது, தடையா வரக்கூடாதுங்கிறத அர்த்தம். அப்ப எப்படி நேசிக்கணும்னு அல்லாஹ் சொல்றான்னு தெரியுதா? ஒரு லிஸ்ட் போட்டானா? இது மாதிரி சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நபி என்பவர் அவுலாபில் முஃமினீன், இந்த முஃமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர். உயிர் பெருசா நபி பெருசா? யாருதான் பெருசு? நேசிக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபவல்லதி நஃப்ஸி பியதி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி. நான் ஒருத்தருக்கு நேசத்திற்குரியவரா மாறணும். யாரை விட? அவருடைய பெற்றோர்களை விட, அவருடைய பிள்ளைகளை விட. இப்படி நேசத்திற்குரியவரா மாறினா தான் உங்களில் ஒருத்தர் ஈமான் கொண்டவராகவே ஆக முடியும். ஈமான் ஃபுல்ஃபில் ஆகிறது எதுல தானாமா? நேசத்துல தானாமா. அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நேசிக்கணுங்கிறதுக்கு இவ்வளவு வசனங்கள், இவ்வளவு குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுகள். அப்ப இப்படி நாம நேசிக்கணுங்கிறது கட்டாயம் ஆயிப்போச்சு. ஹுப்புல்லாஹ். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய ருசியை உணர்ந்தவர் யார்? மன் வஜத பிஹின்ன, இந்த 3 விஷயங்களை யார் பெற்றுக்கொள்கிறாரோ அவர்தான் ஈமானுடைய ருசியை உணர்ந்தவர். ஒன்று, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும். எவ்வளவு நேசிக்கணும்? உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நேசிக்கணும். 2வது, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை வெறுக்கணும். எப்படி வெறுக்கணும்? நெருப்பில் விழுவதை போன்று. அல்லாஹ் யாரை உலகத்துல நாம நேசிக்கிறதா இருந்தாலும் எப்படி நேசிக்கணும்? அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். அல்லாஹ்வுக்காக நேசி. 3 விஷயம் சொல்லியிருக்கு. 1, 2 நேசம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உலகத்தார் அனைவரை விட அதிகமாக நேசிக்கணும். 2வது, உலகத்தில் யாரை நேசிப்பதா இருந்தாலும் யாருக்காக நேசிக்கணும்? அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். 3வது விஷயம், அசத்தியமான விஷயத்தை விட்டு நாம வெறுக்கணும். எப்படி வெறுக்கணும்? நெருப்புல விழுறத போல வெறுக்கணும்.
ஒருத்தர் குஃப்ருக்கு போறாரு, அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சுட்டான், ஹிதாயத் தந்துட்டு சத்திய பாதையில வச்சுட்டான். இப்போ நீங்க என்ன செய்ய, கல்வத்து நாயகத்துக்கு போறேன் அப்படிங்கிறிய, இது தவறு. வெறுக்கணும். கல்வத்து நாயகமும் வேண்டாம், பசீரப்பா வேண்டாம். அவங்க நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் துவா செய்யணும். யா அல்லாஹ் கல்வத்து நாயகம் அவர்களுக்கு மகஃபிரத்தை வழங்கு, துவா செய்யலாமா இல்லையா? யா அல்லாஹ் அவருக்கு அருளை வழங்கு, அவருக்கு கண்ணியமான இடத்தை வழங்கு, அவருடைய கபரை விசாலப்படுத்து, சொர்க்கத்தில் அவர்களுக்கு நல் பதவிகளை கொடு, நல்ல துணையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடு. அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ சிரமங்கள் இந்த மார்க்கத்திற்காக பட்டிருக்கிறார்கள், சொல்லலாமா இல்லையா? அதை செய்யலாம். ஆனால் அங்க போய் கையேந்தலாமா? அதை வெறுக்கணும். எப்படி வெறுக்கணும்? அல்லாஹ் நெருப்புல விழுந்தா எப்படி இருக்கும், அப்படி வெறுக்கணுமா? இப்ப இந்த 3 விஷயம், இதுல 2 விஷயம் பிரியம் தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பிரியப்பட வேண்டும் என்பது மார்க்கத்தில் அடிப்படையான ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இன்னும் நேசிப்போம், அதிகமா அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, நேசிப்பது என்றால் என்ன அப்படிங்கிற விஷயம். நேசிப்பதுனா என்ன? இப்போ உதாரணத்துக்குங்க, நான் வந்து உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதா நேசிக்கிறது? நேசிக்கிறது என்பது சொல்லா செயலா? செயல் தானே. நாயா, யா நபி உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், யா ரசூல் உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், என் உயிருக்கு மேலா உங்களை நான் நேசிக்கிறேன், என் உடலுக்கு மேலா உங்களை நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் பூதியை திண்டு போயிடுது. நேசிக்கிறேன் அரபுல படிச்சா தெரியல. யா நபி சலாம் அலைக்குமா, என்னத்தை போட்டு மலத்தனும் தெரியல. சலாமும் அலைக்கும், அங்க ஐனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல். அதுலயும் பாட்டு படிச்சுட்டு சில பேர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாட்டு பிடிக்குமா? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல். பாட்டு பிடிக்கும், தமிழ் பாட்டுங்க. இது அசிங்கமா ரெக்கார்டு வேற பண்றியா? தமிழ்ல சினிமாவில் உள்ள பாட்டு அது படிச்சுட்டு அப்படிங்கிறான். நாங்க மதரசா படிக்கக்கூடிய காலத்துல இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு மட்டும் சொல்லலை, சிந்திக்கணும். மதரசா படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு படத்துல ஃபேமஸா ஒரு பாட்டு, நான் சொல்றது 2002 2003 நான் ஆப்சா பட்டம் வாங்கினேன். நான் ஆப்சா பட்டம் வாங்குற மதரசால படிக்கும்போது அங்க படிக்கிறான், வரல மாட்டேன், டக்குன்னு வர மாட்டேங்கிட்டா. அப்போ ஃபேமஸான ஒரு பாட்டை தூக்கி போட்டு யார் ரசூல்லா மேல படிக்கிறான் பைத்து. படிச்சு என்ன செய்யறான், இது வந்து மஹப்பத்து அப்படிங்கிறான், இதான் மஹப்பத்து அப்படிங்கிறான். அப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா? இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, உண்மையான மஹப்பத் எது? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்தவர்கள் நேசித்த கூட்டம் இருக்கு உலகத்துல. முதல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்த கூட்டம் எது? யாருங்க நேசிச்சா? யாரு? நம்ம நேசிச்சோமா? நமக்கு முன்னாடி யாரும் நேசிச்சிருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை முதல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. முதல்ல நேசித்தது அபூபக்கர் ரலியல்லாஹு உட்பட சஹாபாக்கள். உண்மையா பொய்யா? எப்படி நேசிச்சாங்க? வருஷம் பத்தியா ஓதுனாங்களா? வருஷம் முழுது ஓதுனாங்களா? நல்ல கவனிக்க வேண்டும். இது வந்து ஒரு நகைப்பாக பாஸ் பண்ணிட்டு போக வேண்டாம், ஆணித்தரமாக தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த முதன்மை கூட்டம் சஹாபாக்கள். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேசிக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் இரவு நைட்டு சஹாபாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, நாளைக்கு ஒரு யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. யுத்தம்னா எப்படி இருக்கும்? அன்னைக்கு இந்த ஃப்ளைட்டில் போய் இந்த இதில் போய் போடுறது கிடையாது, ஏவுகணை மூலமாக தாக்குறது கிடையாது. நேரடியாக களத்தில் போய் நிற்கணும். நின்று எதிராளிகள் அம்புகளையோ ஈட்டிகளையோ வாள்களையோ கூர்மையான கத்திகளையோ கொண்டு வருவார்கள். அவர்கள் நம்முடைய பலசாலிகளாக கூட இருப்பாங்க. மேக்சிமம் இஸ்லாத்தில் நடந்த யுத்தங்கள் அனைத்திலும் நம்ம முஃமின்களுடைய படையை விட எதிரி படை எப்படி இருந்துச்சு? ரொம்ப கிரௌட் அதிகமாக கூட்டமாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து தாக்கும் போது துணிஞ்சு நின்று சில நேரங்கள் மூக்கில் வெட்டி விடுவார்கள், சில நேரங்கள் காதில் வெட்டி விடுவார்கள், சில நேரங்கள் கண்ணில குத்தி விடுவார்கள், சில நேரங்கள் ஒரு கை மட்டும் துண்டிக்கப்பட்டு விடும், சில நேரம் கழுத்தை அறுத்து ஒட்டுமொத்தமாக உடலை சாய்க்கப்பட்டு விடும், சில நேரங்கள் சில சஹாபாக்களுடைய சடலங்களை எல்லாம் எடுக்கக்கூடிய நேரத்தில் இவர் என்ன சஹாபி, இவருடைய பெயர் தான் என்ன, இவருடைய முகம் இவ்வளவு கோரையாக குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு இருக்கின்றதே என்று சொல்லி விரலை பார்த்து இவர் இந்த ஆள் கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்கு. ஒரு சகோதரி வந்து என்னுடைய சகோதரருடைய விரல்ல இந்த அடையாளம் இருக்கும், இவர் அப்படின்னா அந்த விரல் மட்டும் தான் பொழைச்சிருக்கு. இந்த அளவுக்கு
சல்லடை சல்லையாக நொறுக்கப்படக்கூடிய வெட்டப்படக்கூடிய ஒன்றுதான் யுத்தம். இந்த யுத்தத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளைக்கு நான் ஒருவருடைய கரத்திலே கொடியை கொடுப்பேன். அவரை அல்லாஹ் அவரை நேசிப்பான், அவரும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அல்லாஹ் அவர் நேசிப்பாராம், அல்லாஹ்வும் அவரை நேசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட நாளைக்கு நான் இந்த கொடியை கொடுப்பேன், அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுப்பான் இப்படின்னு உடனே சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சும்மா ட்விஸ்ட் வச்சுட்டு போயிட்டாங்க. நைட்டு முழுக்க சஹாபாக்கள் தூங்கலை, எல்லாரும் முடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, என்ன தெரியுமா, கொடி யாருக்கும் தெரியலையே, நமக்கா இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கா இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கா இருந்தா நல்லா இருக்குமே. அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர் நான், என்னை அல்லாஹ் நேசித்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட சிறப்புக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் முன்னாடி இன்ட்ரோ கொடுத்ததுனால ஒரு வேல்யூபிள் இடமாயிருச்சு, அது ஒரு ஸ்டேட்டஸ், அது ஒரு அந்தஸ்து. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சஹாபா இடத்துல சொல்லிட்டாங்க, அவ்வளவு ஆசை வர வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஹுப்பு கிடைக்கும், அவருடைய ஹுப்பு கன்ஃபார்ம் ஆயிட்டு, சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிட்டு, வெற்றி கன்ஃபார்ம் ஆயிட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடித்தமானவர் ஆயிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம போய் உட்காரணுமே சொல்லி நைட்டு முழுக்க சஹாபாக்களுக்குள்ள பேச்சு. காலையில் அந்த கொடியை யார் கையில் கொடுக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடுக்குறாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, இதுதாங்க பிரியம். பிரியம் வைப்பது என்றால், பிரியம் என்பது சொல்லல்ல, செயல். சொல்லல்ல, பிரியம் வைக்கிறது சொல்லா, என்னனாலும் செய்வண்டானா செய்யணும், அதுதான் பிரியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பைஅத், அந்த உடன்படிக்கைக்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, உயிரை கொடுக்கிற யுத்தமாக இருந்தாலும் சரி. எதுக்காண்டி யுத்தம் நடந்துச்சு அன்னைக்கு? யுத்தம் எதுக்கு நடந்துச்சு? மார்க்கத்தை நிலைநாட்ட தானே. அல்லாஹ்வுடைய இப்போ உதாரணத்துக்கு பத்ர் யுத்தம் நடக்குது, ஏன் நடந்துச்சு? ஒரே ஒரு காரணம், முக்கியமான காரணம். இந்த மக்காவில இருந்து காஃபிர்கள் ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்து விட்டாலும் விடவே இல்லை. அங்கு உள்ள மக்காவில மீதம் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை துன்புறுத்துவது, வேதனைப்படுத்துவது, மிரட்டுவது இப்படியே இருந்ததால், இப்படியே விட்டால் சரிபட்டு வராது, இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். ஊதினல் லதீன யுகாத்திலூன பிஅன்னஹும் ஸுலிமூ வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். அல்லாஹ் யார் அநீதம் செய்யப்படுகிறார்களோ, அலக்களிக்கப்படுறாங்களோ, கொலை செய்யப்படுறாங்களோ, அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மக்களுக்கு ஆதரவாக யுத்தம் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. அப்படிதானே? அப்போ யுத்தம் என்பது எதுக்காண்டி யுத்தம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய வார்த்தை வாக்கு மேலோங்குவதற்காகத்தானே யுத்தம். அப்படிப்பட்ட இந்த யுத்தத்திற்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் நிற்கிறாங்க. அப்போ நேசம் என்பது எந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்களோ அந்த மார்க்கம் மேலோங்குவதற்காக நாம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் பாடுபடுவோமா? இதுதான் நேசம். சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, ஷஹீத் ஆயிட்டாங்க. ஏன் ஷஹீதானாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஷஹாதா சொன்னாங்க. அவன் இந்த அபூஜஹலை அடிச்சான். ஒரு வயசான மூதாட்டி, வயதானவங்க பெண்மணி கூட பார்க்காம அடிச்சான், துன்புறுத்தினான், கட்டி போட்டு வைத்தான், பசி பட்டினியோடு வதைத்தான். இப்படி எல்லாம் செய்யும்போது அந்த அம்மா அஹது அஹது அஹது, ஏகன், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்று திரும்ப திரும்ப ஒரு அடிமை கேட்பாரற்றிருப்பவர்கள் எவனும் இந்த மக்காவில் இந்த பெண்ணை பற்றி கேட்கவே மாட்டான் என்கின்ற நிலையில துன்புறுத்தினான் அவன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சளைக்காம அந்த அம்மா நின்னாங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி. இதுதான் ஹுப், நேசம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு வார்த்தை திட்டுன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபிங்க இந்த அந்த காலத்துல ஈட்டி இருக்கிற ஊசியான அந்த ஒரு பெரிய கம்புல கழுமரத்தில் ஏற்றுவது என்று சொல்வார்கள். ஊசியான கம்பு ஊசியா இருக்கும். என்ன செய்வாங்கன்னா மேல உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சுட்டா இந்த ஆசன வாயிலிருந்து என்ன செய்யும், அந்த பின்னால் வழியாக அப்படியே கத்தி அந்த கூர்மையான கம்பு ஏறி இப்படி உட்கார வச்சு என்னங்க ஆகும், உடல் குடல் அனைத்தையும் கிழித்து வயிற்று அப்படி கிழிச்சு என்ன செஞ்சிடும், தலை வழியா வெளியே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா உடனே கொஞ்சம் கொஞ்சமா சாகிறது. ஒரு சஹாபி அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எதிரிகள் பேசுகிறார்கள். சொல்றாங்க, எப்பா நீ இந்த இடத்த விட்டு நான் உன்னை அமுச்சு விட்டுறேன், நீ எனக்கு பெரிய வார்த்தையெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், பெரிய வார்த்தையெல்லாம் ஒன்றுமே நீ சொல்ல வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறது எனக்கு பிடிக்கும், நிப்பாட்டினா எனக்கு ஓகே தான் சொல்லு, இது எனக்கு போதும். ஒரே ஒரு வார்த்தை, கூட்டுவான்னு சொல்லலை நீ, அல்லது எங்களுக்கு ஸ்பையா உளவுத்துறையா நீ இரி அப்படின்னு சொல்லலை, ஒரு வார்த்தை நீ சொல்லுன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை,
அந்த சஹாபி என்ன தெரியுமா சொன்னாங்க? எப்பா, நீ என்னைய உசுரோடி விட்டு நான் என் மனைவி மக்களோடு நிம்மதியாக வாழ்ந்து, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து அவர் காலில் முள்ளு குத்துனா போதும் அப்படின்னு கூட நான் நினைக்க மாட்டேன். நான் மனைவியை விட்டு பிரிந்தா பரவாயில்லை, என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சா பரவாயில்லை, என்னுடைய பிள்ளைகளை விட்டு பிரிந்தால் பரவாயில்லை, என்னுடைய உயிர் பிரிந்தால் பரவாயில்லை, என்னை நீ கூறு போட்டு கொன்றாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேடையில ஒரு சின்ன முள்ளு கூட குத்துறதை நான் சம்மதிக்க மாட்டேன். ஹுப்புங்கிறது என்ன தெரியுதா? செயல்தான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதுக்கு இன்னும் நிறைய உதாரணங்களை நம்ம என்ன செய்யலாம். உஹது யுத்தம் பயங்கரமான யுத்தங்க. உஹது யுத்தம் இருக்குத பயங்கரம். ஏன் பயங்கரமாகுது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுறாங்க, நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஒரு சின்ன ஒரு விதிமீறல் நடக்குது. அதனால அந்த யுத்தத்தினுடைய முடிவு கேள்விக்குறியாயிடுச்சு. இந்த யுத்தம் என்ன ஆகி போச்சுன்னா, தோல்வியா வெற்றியா தோல்வியானே சந்தேகத்திற்கிடமாக போயிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த உஹது யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு 9 சஹாபி நிற்கிறாங்க. அதில் 2 பேர் முஹாஜிர்கள், மக்காவை சார்ந்தவர்கள், 7 பேர் அன்சாரி தோழர்கள். இந்த 9 பேர் மட்டும் நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாக்கினால், அவர்களை அடித்து விட்டாலே முடிந்தது கதை, அப்படிதானே? எதிரிகளுடைய ஒட்டுமொத்த இலக்கு யாரை நோக்கி வரும்? எல்லா அம்புகளும் குறிபார்ப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வாட்களும், எதிரிகளின் எல்லா வாட்களும் வெட்ட துடிப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈட்டிகள் எல்லாம் தாக்க ரெடியா இருப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க முழுமையா பார்த்துட்டாங்க, தனியா இருக்காங்க, வெறும் 9 பேர் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நம்ம நெருங்கிட்டா முகமதை காலி பண்ணிடலாம். முகம்மதை காலி பண்ணிவிட்டால் இஸ்லாத்தை துவம்சம் செய்து விடலாம், அழித்து விடலாம். இதுதான் எதிரிகளுடைய எண்ணம். அந்த வரலாறை நீங்க படிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த எதிரிகளை எடுத்து யுத்தம் செய்வது? 9 பேர் சுத்தி நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இவர்களை எதிர்த்து இப்பொழுது எனக்கு ஆதரவாக இவர்களை எதிர்த்து யுத்தம் செய்வது? இவர்களோடு சண்டை போட துணிந்தவர்கள் யார்? என்னோடு என்னுடைய ரஃபீக்காக அவர்கள் மறுமையில் இருப்பார்கள். ரஃபீக் அப்படின்னா தோழன் என்று அர்த்தம். என்னுடைய தோழமை அவர்களுக்கு கிடைக்கும்னு சொன்ன உடனேயே அன்சாரி தோழர்கள்ல ஒருத்தர் துணிஞ்சு களத்துக்கு போற, எதிரிகளுடைய அம்புகளை வாங்குறார், முன்னேறி போறார், எதிரிகளை வெட்டுகிறார், அவருக்கும் வெட்டுப்படுகிறது, எதிரிகள் கொல்லப்படுகிறார்கள், இறுதியில் அவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஒருத்தர் துடிக்க அங்க வெட்டி கொல்லப்படுறாரு. இதை பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அதே கேட்காங்க, யார் போறாங்க கேட்கறாங்க, திரும்ப அதே கேள்வி. இன்னொரு சஹாபி திரும்ப அதே கேள்வி, இன்னொரு சஹாபி திரும்ப 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 7 பேரும் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். 7 பேர்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அரணாக நிற்கிறார்கள். அதற்கு பிறகு அஹ்ஸாபை காண்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ யுத்தங்களை வாழ்க்கையில் காண்கிறார்கள். ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி பெறுகிறது. ஹிஜ்ரி 10 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் அல்லாஹ்வால் எடுக்கப்படுகின்றது. அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழ்ந்ததற்கு அடிப்படையாக இருந்தது 7 தோழர்கள் அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய உயிர், தன்னுடைய ஆசா பாசங்கள், தன்னுடைய மனோ இச்சை அனைத்தையும் குழி தோண்டி புதைத்து விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தூதருக்காக செய்யும். இது நேசமா இல்லையா? எவ்வளவு பெரிய நேசம்! அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதுக்கு அளவுகோல்னா இப்படிதான் இருக்கும். இது மாதிரி எவ்வளவு சம்பவங்களை நாம சொல்ல முடியுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் பொருளாதாரத்தை கொடுக்கும்போது நம்மளாம் கேட்குறோமே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் உள்ள பாதி சொத்துக்களை வலிச்சிட்டு வர்றாங்களே. ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா 2.5 லட்சம் ரூபாய் வலிச்சிட்டு வர்றாங்க. நின்றுட்டு எப்படியாவது இன்னைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நாம முந்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டையே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளோத்தையும் வலிச்சு கொண்டு வந்துட்டாங்க. நம்முடைய நேசம்னு நம்ம எதை சொல்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு பிடித்தமானதை நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்கிற ஹதீஸ் கேட்ட உடனேயே தங்களுடைய தோட்டம், பைரோஹா தோட்டங்க, சொத்து, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்களா இல்லையா? ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தியாகம் என்று சொன்னால் ஆண்கள் சைடு மட்டும் கிடையாது, பெண்களும் தியாகிகள் தான். சுமையார் இந்த மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக முதலா உயிர் நீத்தவர்கள் யார் தான்?
சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான். அதனால் நம்முடைய லைஃப் ஸ்டைல் என்னென்னா, நேசம் ரைட், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். நேசித்தலின் வெளிப்பாடு என்ன? நேசித்தலின் வெளிப்பாடு செயல்படுத்துறது தான், செயலாக்கம் தான். அல்லாஹ் சொல்கிறான் அல் குர்ஆன்ல, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். பின்பற்றுதல் தான் நேசம். நேசம் என்றால் என்ன அர்த்தம்? பின்பற்று. நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நேசிக்கணும். நேசத்தில் பின்பற்றுதல் என்பது வர வேண்டும். இதை அடிப்படையாக நாம் விளங்கணும். பின்பற்றுதல் என்ன? குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் இந்த மக்காவில் நபியாக வாழ்கிறாங்க. மதீனா இந்த உலகத்தில் நபியாக வாழ்கிறாங்க. 40 வருஷம் வரைக்கும் அவங்க நபி கிடையாது. 40வது வயசில் அவங்க நபி ஆகிறாங்க. 63 வருஷம் உலகத்தில் வாழ்கிறாங்க. 13 வருஷம் மக்கா வாழ்க்கை, 10 வருஷம் மதீனா வாழ்க்கை. மக்கா வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் ரகசிய பிரச்சாரம், அடுத்து பகிரங்க பிரச்சாரம், அடுத்து மக்கா விட்டு வெளியூர்களில் வெளிப்பகுதிகளில் பிரச்சாரம், அடுத்து மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு யுத்தங்கள் நடந்துச்சு. அப்புறம் ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி அடைஞ்சிச்சு. ஹிஜ்ரி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. இந்த 23 வருஷம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள், எந்த மார்க்கத்திற்காக வாழ்ந்தார்கள், எந்த ஷரியாவுக்காக வாழ்ந்தார்கள், அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை நகர்ந்துச்சுன்னா நாம் சரியாக இருக்கிறோன்னு அர்த்தம், ஒரு கோட்டில் இருக்கிறோன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுறோம். சுன்னான்னு எடுத்துக்கிடுங்க. அன்றாட வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி காலையில் நம்ம முழிக்கிறோமா இல்லையா, நம்முடைய முழிப்பு அல்லாஹ்வுடைய தூதரில் நம்ம நேசிக்கிறோமா இல்லையான்னு முடிவெடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ எத்தனை மணிக்கு முழிப்பாங்க? காலையில் எத்தனை மணி? 9 மணிக்கா? எத்தனை மணிக்கு முழிப்பாங்க? ஃபஜ்ரில் நீங்கள் பேசிக்காக அடிப்படையாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபஜ்ருடைய தொழுகையை பற்றி சொன்னாங்க, ஃபஜ்ருடைய தொழுகையை மிஸ் பண்ணுறதை பற்றி சொன்னாங்க, முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று சொன்னாங்க. இரவுல 2 விஷயத்தை விளங்கணும். இரவுல நீங்கள் சீக்கிரமாக தூங்குங்கன்னு சொன்னாங்க. இஷாவுக்கு பிறகு வீணான காரியங்களை ஈடுபடாதீங்க, இஷாவுக்கு பிறகு நீங்கள் சீக்கிரமாக தூங்கிடுங்க. ஏன்னா அதே மாதிரி ஃபஜ்ருக்கு பிறகு தூங்காதீங்கன்னு சொன்னாங்க. 2 விஷயம். இந்த 2ஐ பின்பற்றினால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய அறிவு, நம்முடைய ஆளுமை பயங்கரமா மீதம் இருக்கக்கூடிய 40 வருஷம் நம்முடைய வாழ்க்கையில ஆக்டிவா கழிக்கலாங்க. உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல்ல எந்த அது மாதிரி சிந்தனையிலையும் இது ஒரு சுன்னா, ஒரே ஒரு சுன்னா. தூங்குதலும் விழிப்பும் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறோம் என்பதற்கு நம்முடைய உயிரை காவு வாங்குவதற்காக உஹது இப்பொழுது இல்லை, அஹ்ஸாப் இப்பொழுது இல்லை, கைபர் இப்பொழுது இல்லை, பத்ர் இப்பொழுது இல்லை. ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய தூக்கமும் நம்முடைய விழித்தலும் முடிவு செய்யும். நீ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய பெண்ணா, நீ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய இளஞ்சியா, நீ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய இளைஞனா? யோசி. தூக்க முடிவெடுக்கணும். சாப்பிடும்போது முடிவெடுக்கும். பிஸ்மில்லா சொல்றியா? கரெக்டாக சாப்பிட்றியா? மறந்துட்டா பிஸ்மில்லா அவ்வளவு ஆக்குறது சொல்றியா? முடிச்சா அல்ஹம்துலில்லாஹ் அத்தாமணி துவா ஓதுறியா? ட்ரெஸ் போடும்போது என்ன சொல்ற? வீட்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்ற? வெளியில வரும்போது என்ன சொல்ற? குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்குது? கணவன்மார்களை எப்படி நீங்க அனுசரிச்சுக்கிறீங்க? வீடு குடும்ப விஷயத்துல, ரத்த உறவுகள் விஷயத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்படி ஒன்றையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், ரொம்ப கஷ்டமே இல்லை. அன்றாட வாழ்க்கை. இப்போ நீங்க சந்திக்கிறோமா, வார வாரம் நம்ம இந்த மாதிரி சந்திக்கிறோமா, இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்? அழகா பரஸ்பரம் நம்ம தோழிகள் அப்படித்தானே? நீங்க எல்லாரும் வகுப்பு தோழிகள், ஜமீலாத்தும். நீங்க எல்லாரும் யாரு? வகுப்பு தோழிகள் தானேங்க. அன்துன்ன ஜமீலாத்தும் தானே? நீங்க எல்லாரும் வகுப்பு வரீங்க, வந்து பாத்துக்கிறீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா விசாரிச்சுக்கிட்டு. இது ஒரு சுண்ணா. சொகம் விசாரிக்கிற சுண்ணத்தா இல்லையா? சுண்ணத். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் கழுவி குடிக்க கூடாது. யாரையாவது அவன் வரல, அவன் அப்படித்தாங்க, அவன் ரொம்ப தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் முடிஞ்சு போச்சு கதை. செஞ்ச பயானு இபாதத்து எல்லாம் நெஞ்சிரும், அப்படியே போயிடும். ஐயோ ஹைபா அதுக்கும் அல்லா சொல்றான், சகோதரன் இறைச்சியை சாப்பிடுவது போல. வழங்குதா இல்லையா? ஒன்றுலேயே சுண்ணத்து இருக்குது, ஒன்றுலேயே என்ன இருக்குது, அதே பாவமும் இருக்குது. அப்போ விசாரிக்கிறீங்க, ஒரு சுண்ணா நிறைவேறிடும். அல்ஹம்துலில்லாஹ்னு சகோதரிகள் போகிற வழியில் யாராவது உங்களுக்கு எதாவது சந்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 4 நல்ல வார்த்தை பேசிட்டு போக வேண்டியது. ஒரு நோயாளி விசாரிச்சுட்டு போயிடலாம். இதெல்லாம் நடக்கலாம், இதெல்லாம் சுன்னத்தில் உள்ளது. அது மாதிரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம். நம்முடைய வீட்டில் உள்ள குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கிறோம், இல்லத்தை பற்றி எவ்வளவோ பயான் பேசிட்டோம். அப்போ அதெல்லாம் நாம் கவனத்தில் வச்சு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடு?
அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற வீடு. இதில் நம்ம கவனம் செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஹுப்பு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். ரெண்டாவது நேசித்தல் என்பது சொல் அல்ல செயல்ங்கிறத முடிவு பண்ணிக்கணும். அது இப்போவே தெரிஞ்சிருமே, இன்னைக்கே தெரிஞ்சிருமே. இது 2. மூணாவது இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிக்கணுங்கிறதுக்கு சில அளவுகளை வச்சுக்கிட்டு வருவாங்க. யார் வருவா? நம்ம ஊர் தலைவர் வருவார், கொந்து தலைவர் வருவார். வந்து என்ன செய்கிறார்? நான் இதான் கேட்குறேன். இப்போ எல்லா இடங்கள்லையும் இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹாட் டாப்பிக்காக என்ன பேசுகிறோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எவ்வளவு திட்டங்களை போட்டாங்களா இல்லையா? எவ்வளவு திட்டங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்ம தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. நம்முடைய வட்டாரத்தில் தொழாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள்கிட்ட தொழுகை பொடுபோக்குத்தனம் இருக்குது. அப்போ வட்டார தலைவராக அவங்க இந்த தொழுகையை பற்றி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்களா என்னைக்காவது? நீங்கள் கேளுங்க. ஊருக்கு வந்துரி சோறு வருவாங்களா? அப்போ வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் உட்காருங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வாங்க காப்பி குடிப்போன்னு சொல்லி உட்கார வச்சு, உங்கள் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, அதனால சொல்கிறேன். எப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஊருக்கு வந்துரி சோறை தூக்கிட்டு வரிய அல்லாஹ்வுடைய தூதர் அன்றாடம் 5 வேளை தொழுகைகளை தொழச் சொன்னார்களே, அதை பற்றி என்றாவது எங்கள் வீட்டு இளைஞர்களுக்கு நீ பிரச்சாரம் செய்தாயா? எங்க வட்டார இளைஞர்களுக்கு பிரச்சாரம் செய்தாயா? நமது ஊர் மக்களுக்கு நீ பிரச்சாரம் செய்தாயா? அதற்காக நீ பாடுபட்டாயா? அதற்காக நீ என்ன செஞ்சிருக்கிற? கேட்கணுமா இல்லையா? நீங்க என்ன கேட்குறீங்க தெரியுமா? எல்லாரும் அது என்னங்க செய்ய முடிக்கவா முடியும்? பயானுக்கு கூப்பிடுறாங்க, 12 நாள் கூப்பிட்டாங்க, போய் உட்காரதானே செய்யுங்கிறீங்க. அப்படித்தானே சொல்றீங்க. நான் சாப்பிட மாட்டேங்க, வாங்கி வெளியே கொடுத்துருவேன்னு தெரியும். என்ன கேட்டால் அவங்க கேட்கறது நமக்கு என்னமோ ஜெயிலில் போடுற மாதிரி இருக்கு. ஜெயிலில் போட்டுருவாங்களா? நான் ஒரு கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகிற வரைக்கும் தொழுகை எப்படி பிரச்சாரம் இருக்க? இளைஞர்கள் இன்னைக்கு கஞ்சா போதையில் இருக்கிறாங்களா இல்லையா? கஞ்சா பிரச்சனையில், போதை பழக்க வழக்கத்தில், இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க. என்றைக்காவது இந்த தலைவர்கள் போய் ஒவ்வொரு வட்டாரத்திலையும், நான் சும்மா சொல்லலைங்க, மேலப்பாளையம் முழுக்க நீங்க இந்த வட்டார தலைவர்கள், ஊர் தலைவர்கள் ரொம்ப பொறுப்பு அதிகம். தலைவர்களை மதிக்கக்கூடியவன் நான், அந்த தலைமைத்துவத்தை மதிக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கன்னு. நம்ம தலைவர்களுக்கு கட்டுப்படுவோம். அந்த ஊர் என்ன செய்யணும்? திருத்தணுமா இல்லையா? இந்த சுன்னாவை ஹயாத்தாக்கி இருக்கிறாங்களா? ஒரு சின்ன விஷயம், கஞ்ச போதைக்கு அடிமையாயிட்டு நிறைய பேர் போதை பழக்க வழக்கத்துக்கு வர்றாங்க, நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க. அப்படி பிரச்சனையா இருக்குது. பிள்ளைங்களுக்கு மத்தியில் எப்படி பிரச்சனை இருக்குது, மற்ற சீரழிவுகள் இருக்குது, கலாச்சார சீரழிவுகள் என்ன எப்படி போவோம்? அப்போ வட்டாரத்தை எங்கே போனாங்க இந்த வட்டார தலைவர், இந்த வரி உங்கிற வட்டார தலைவர்? கேட்கலாமா இல்லையா? நீங்கள் இதை கேளுங்க, இதுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்க. போதை எதிர்த்து வீடு வீடாக விழிப்புணர்வு ஏற்படுத்தலாமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு கொந்து தலைவர் என்பது வட்டாரத்தில் ஒரு தலைவர் கிடையாது. இதே மாதிரி ஒரு தெருவுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 5 பேர் இருக்காங்க, 5 தலைவர் இருக்காங்க வச்சுருக்கீங்களேன். அப்போ இந்த 5 பேர் சேர்ந்த கொத்தவாப்பள்ளி வாசல் எடுத்துக்கிட்டோம்னா, பெரிய கொத்தவாப்பள்ளி வாசல், அந்த ஒரு பள்ளிவாசலுக்கு கீழே ஒரு 10 தெரு இருக்குன்னா, ஒரு தெருவுக்கு ஒரு 5 கொந்து என்று வச்சுக்கொண்டால் 10க்கு எத்தனை ஆச்சு? எத்தனைங்க ஆச்சு? 50 ஆச்சு. இல்லை, 50 தலைவர்கள் இருக்கிறாங்களே, வட்டாரத்தை எப்படி மானிட்டரிங் பண்ண முடியும் தெரியுமா இல்லையா? கிளீனாக மானிட்டர் பண்ணிடலாம். வட்டாரத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, எத்தனை இளம் பெண்கள் இருக்காங்க, எத்தனை பேர் படித்தவர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் படிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை வீட்டில் பீடி சுற்றுறாங்க, எத்தனை வீட்டில் வட்டி பிரச்சனையில் இருக்காங்க, எத்தனை வீட்டில் கடன் தொல்லையில் இருக்கிறாங்க, எத்தனை வீட்டில் நோயாளிகள் இருக்கிறாங்க, எல்லாம் தெரியுமா இல்லையா? அப்ப எவ்வளவு வேலைகளை செஞ்சிட முடியும். இப்பெல்லாம் எங்க போயிட்டாங்க அவங்க? இப்பெல்லாம் எங்க இருக்கிறாங்க அவங்க? அப்போ இந்த வட்டி பிரச்சனையை நீக்கி, வட்டிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஅகுலு ரிபா, வட்டியை சாப்பிடாதீங்க, அல்லாஹ் முதாஃபா, பன்மடங்காக பெருகுகிற வட்டியை நீங்கள் சாப்பிடாதீங்க சொன்னாங்களா இல்லையா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்போ வட்டியை சாப்பிடுவது என்பது இறைவனோட வட்டி வாங்குறது, இறைவனுக்கு யுத்தம் செய்யறதுக்கு சமம். இன்னைக்கு எத்தனை வட்டாரத்தில் கடன் தொல்லையில் இருக்கிறாங்க. அப்போ வட்டார தலைவராக நின்று, பொறுப்போடு களத்தில் போய் நின்று இதை பற்றி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்களா? ஒரு பைத்துல் மால் வைக்கலாமாங்க? இன்னைக்கு எத்தனை பேருங்க ஒரு 5000 ரூபா காசு காண்டி நகை கடையில் போய் கடனை அடகு வைக்கிறாங்களா இல்லையா? நகையை அடகு வைக்கிறாங்க இல்லைங்க. ஒரு வட்டாரத்தில் ஒரு முன்மாதிரி வட்டாரமாக நம்ம வந்து நின்று அங்கே இருக்கிற ஆள்கிட்டையே, எத்தனை பேர் துபாயில் இருக்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பல நாடுகளில் இருக்காங்க இல்லைங்க. ஒரு ஃபோனை போட்டு, எப்பா நம்ம வட்டாரத்திலேருந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம், ஒரு பைத்துல் மால் ஆரம்பிச்சிருக்கிறோம், பணத்தை கொடுங்க, வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வோம், அவர்களை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விடுவோம், அடுத்து செய்யலாமா இல்லையா? எத்தனை பணிகள் இருக்கு.
அதே மாதிரி மருத்துவ உதவியில கஷ்டப்பட்டு இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாமா இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்களா இல்லையா? ஏழை எளிய மக்களுக்கு உதவுனாங்களா இல்லையா? அனாதைகளை அரவணைத்தாங்களா இல்லையா? பொருளாதார புரட்சி ஏற்படுத்தினாங்களா இல்லையா? ஜகாத்தை கலெக்ஷன் பண்ணி மக்களுக்கு உரிய மக்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன் வ ஃபீ சபீலில்லாஹ் வ பினிஸ் சபீல். 8 பேருக்கு கலெக்ஷன் பண்ணி ஜகாத் பிரிக்கிறாங்க. இதை பத்தி என்னைக்காவது வந்து பேசியிருக்கிறீங்களா? இதை பற்றி நீங்க பிரச்சாரம் செஞ்சிருக்கிறீங்களா? இதுக்காக நீங்க பாடுபட்டு இருக்கிறீங்களா? இது எதுக்குமே நாங்க செய்ய மாட்டோம். என்ன மட்டும் செய்வோம்? ஊர் வரி மட்டும் கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கணும். ஊர் வரி கொடுக்கணும்னா ஊர் நீக்கம் பண்ணிடுவோம். என்னங்க இது? இஸ்லாமிய வட்டாரம், இஸ்லாமிய ஊர், இஸ்லாமிய ஷரியா, பள்ளிவாசலுடைய ஜமாத்துக்கு உட்பட்ட யோசிக்கணுமா இல்லையா? அதனால நீங்க தயவு செஞ்சு எந்த ஒரு தலைவரையோ யாரையோ நம்ம கொச்சைப்படுத்தவில்லை. இதை நீங்க கருத்துல வச்சுக்கணும். கொச்சைப்படுத்தணுமா? அப்படி ஏதாவது நம்ம ஒன்றும் கிடையாது. யாரையும் வருத்தப்படுத்தலை, யாரையுமே கொச்சப்படுத்தலை, யாரையும் கஷ்டப்படுத்தலை. நம்ம கேட்குறது ஒரே ஒரு கேள்விதான், இல்லாத ஒன்றுக்கு சரி ரைட்டுங்க, ஊருக்கு வந்துருச்சோர் மார்க்கத்தில் இருக்கா இல்லை? இப்போ இதுக்கு வந்துடும். இவ்வளவு நேரம் பேசினமே ஹுப், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்போம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதிலே ஊர்கந்திரி சோறு இருக்குதா இல்லையா? மீலாது விழா இருக்குதா இல்லையா? மௌலூத் இருக்குதா இல்லையா? சிம்பிளான விஷயம். எந்த சஹாபி வருஷம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 12 நாட்கள் மௌலூத் ஓதுனாங்க? சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 1 லட்சம் ரூபாய் பரிசு நான் கொடுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். நான் பொறுப்புங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. 5 லட்சமா? நீங்க 4 லட்சம் தந்துருங்க. 5 லட்சம் ரூபா போதும். ஏன்னா நீங்க திரும்பி கேட்கக்கூடாது. அதில் சும்மா நீங்கள் ஏமாத்தாது. உங்களால் கொடுக்க முடிஞ்ச தொகையை கொடுங்க. என்னால் கொடுக்க முடிஞ்சது 1 லட்சம் ரூபாய். என்னுடைய அருமை சகோதரர் அவர் 4 லட்ச ரூபா போட்டு 5 லட்ச ரூபா தருவார். ஒரு சஹாபி வருஷம் ரபீஉல் அவ்வல் மாசத்துல 12 நாட்களும் மௌலூத் ஓதினார்கள் என்பதற்கு ஆதாரம் வேண்டும். ஒரு நாள் ஓதுனதுக்கு ஆதாரம் வேண்டும். இல்லை, ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. நோட் பண்ணிக்கிடுங்க. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு கவிதை படிச்சாங்க. கவிதை படிக்கலாமே, யார் தடுத்துக்க சொன்னா? கவிதை படிக்கிறது என்றால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க என்கிட்ட கேளுங்களேன், அசரத்து இப்போ எனக்கு கவிப்புலமை நல்ல தெரியும்னு வச்சுக்கிடுங்க. சரி, என்னை விட்டுருங்க. உங்களுக்கு நல்ல தெரியும்னு வச்சுக்கிடுங்க. நான் பிள்ளைகள் இருக்கியா, நீங்க எனக்கு கவிதை நல்லா தெரியும். ரசூலுல்லாஹ் மேல ஒரு கவிதை எழுதுறீங்க. என்ன எழுதுறியா? அன்பு நாயகமே, அருமை நாயகமே, உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி செய்த நாயகமே, எங்கள் உயிரினும் மேலான நாயகமேன்னு நீங்க எழுதுறியா? ரசூலுல்லாஹ் மேல இன்னும் அவர்களுடைய பண்புகளை எல்லாம் நுணுக்கமாக வார்த்தைகள் வைத்து அழகா வரிகள் கட்டுறீங்க. கட்டலாம் கூடாதுன்னு யாரா சொன்னாங்களா? கவிதைகள் தொகுக்கலாம். கேள்வி என்னன்னா, நீங்க எழுதின கவிதைக்கு உங்களுக்கு எல்லாம் நன்மை தருவான். இந்த கவிதை எழுதி வச்சு பாத்திமா எழுதின கவிதை பத்திலா, அடுத்த வருஷம் நான் உட்காந்துக்கிட்டு பாத்திமா எழுதின கவிதை இது அற்புதமான கவிதை, இத வருஷம் ஓதணும், ஓதும் போது சோறாக்கணும், நெய்ச்சோறு ஆக்கணும்னு சொன்னா என்னது புரியுதா உங்களுக்கு? என்ன பாயிண்ட் புரியுதா? உடனே அவங்க என்ன சொல்லுவாங்களா? ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவிதை படிச்சாங்க. கவிதை படிச்சுட்டு போய் இப்போ படிங்க, இப்போ நம்மளும் படிப்போம். நீங்களும் கவிதை சொல்ற ரசூலுல்லாஹ் மீது உள்ள முஹப்பத்துல நீங்க எழுதுறீங்க. ஏங்க சும்மா ஒருத்தன் அன்பு வைக்கிற ஒரு மனைவியின் மீது வைத்த அன்பால், ஒரு கணவன் மீது வைத்த அன்பால் ஒரு கவிதை ஒருத்தன் எழுதுறான். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வைத்த அன்பால் நான் எழுதுற கவிதை எழுதிட்டு போ. அந்த கவிதைக்கு நன்மை கிடைக்கும். ஆனா அந்த கவிதை நீங்க உட்கார்ந்து படிச்சா உங்களுக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? அது அங்கீகாரம் பெற்றதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா 23 வருஷத்துல ஒரு முறை கூட பிறந்த நாள் கொண்டாடினது கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு சஹாபாக்கள், குலஃபாய ராஷிதி நேர்வழி பெற்ற 4 சஹாபாக்கள், 4 கலீஃபாக்கள், அவங்களுடைய காலத்துல மௌலூத் ஓதுனாங்களா? மீலாது கொண்டாடினாங்களா? அவர்களுடைய காலத்துல இது மாதிரி ஊர்கந்துரிகள் இருந்துச்சா? இல்லை. சரி, அதுக்கு பிறகு இமாம்கள் இருக்காருங்களா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க தானே இமாம்கள். 4 இமாம்கள் 4 இமாம்னு சொல்றாங்கல்ல, இவங்க தானே. இவங்க யாராவது மௌலூத் ஓதுனாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? ஒண்ணுமே. அப்ப இது இல்லவும் இல்லைங்க, இதுவும் வேலை முடிஞ்சு. அப்போ ரசூலுல்லாஹ் மேல நேசிக்கணும் என்றால் எப்படி நேசிக்கணும்னு, ரசூலுல்லாஹ் நேசிக்கணும்னு நம்ம சொல்றோம். குர்ஆன் சுன்னா ரசூலுல்லாஹ்வை கண்டிப்பா நம்ம நேசிக்கணும். 2வது விஷயம், எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் நமக்கு அருமையான உதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஆவை நிலைநாட்டக்கூடிய பாதையில நம்ம பயணிக்கணும்.
இன்னைக்கு பத்ர் உஹதுல போய் இருக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியுமா இல்லையா? நம்மளால பின்பற்றணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது, இன்றைக்கு இவங்க சொல்றாங்கல்ல, இது மார்க்கத்தில் இருக்குதா? இல்லை. அப்ப மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, அது தலைவர்கள் செய்யறாங்களா? இல்லை. நம்ம கேட்கறது கேள்வி, நீங்க எதுக்காண்டி இப்படின்னா இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு தலைவர்கள்ட்ட அப்படின்னு சொன்னா, அவங்க கேட்குறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, வீட்டில் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க, வரி கொடுக்கணும்னு சொல்லி நெருக்கடி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அழகா அவங்களை உட்கார வச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், வாங்க தலைவர் அவர்களே, நம்ம ஊர் ரொம்ப அற்புதமான ஒரு தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க, பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்றோன்னு இருக்கீங்க, இது மார்க்கத்தில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மார்க்கத்தில் இருக்க எவ்வளோ விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏன் முன் வர மாட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு வராங்களா இல்லையா? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னிலையில் இருக்கிறாங்களா? எப்படி வருவாங்க? அருமையான சாப்பாடு, அருமையாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சில நேரங்களில் விதிவிலக்காக சில பேருக்கு மத்தியில் மனக்கசப்பு ஏற்படுதல கணவன் மனைவி. அதை பிரிக்கிறதுக்கு எத்தனை ஊர் தலைவர்கள் முன்னாடி வர்றாங்க. பிரிக்க வர்றாங்கன்னு சொல்லலை, ஒரு கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு வரலாமா இல்லையா? அப்போ என்ன செய்வாங்க? அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. நானா ஜங்ஷனில் இருக்கேன், நானா டவுனில் இருக்கேன். எது ஒரு இஷ்யூஸ் வந்தால் ஃபேமிலியில் உட்கார்ந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த பெண்ணை கூப்பிட்டு பேசலாம், அந்த மணமகனை கூப்பிட்டு பேசலாம். அவர்களுக்குள்ள பிரச்சனைகளும் தலையிடுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கல்ல. அப்போ எந்த ஒரு நல்ல விஷயத்திலேயும் தலையீடு இல்லாமல் சோறாகிறதுக்கு மட்டும் வந்தால் என்னங்க? இதை நீங்கள் என்ன செய்யுங்க, கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கெல்லாம் நம்ம நிறைய துவா செய்ய வேண்டும். விமர்சிப்பதற்கால வரக்கூடிய காலங்களில் நம்ம வீட்டில் நம்ம உங்கள் கையில் தவழ்கிறாங்கல்ல பிள்ளைங்க, அல்லாஹ் தந்திருக்காங்க, அந்த பிள்ளைங்களை இப்படிப்பட்ட புத்திசாலிகளாக உருவாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய நேசர்களாக உருவாக்கணும். அதுக்கு நாம் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்க வேண்டும். அடுத்த அடிப்படையில் அவர்கள் பிள்ளைகள் இல்லை, அவர்கள் தான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைவர்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்காங்க, ஸ்கூலில் போய் சேர்க்கிறோம், 1வது சேர்க்குறோம், 2வது சேர்க்குறோம், 5வது சேர்க்குறீங்கள, அவங்கள நீங்கள் பிள்ளைகளாக பார்க்குறீங்களா, வரும் தலைமுறைகளாக பார்க்குறீங்களா? அல்லாஹ்வுடைய மார்க்க அடிப்படையில் எப்படி பார்க்கணும்? அவங்க தான் அடுத்த ஜெனரேஷன். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முயற்சிப்போமா? அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ரபியுல் அவ்வல் மாசத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எவ்வாறு நேசம் வைக்க வேண்டும் என்பது சம்பந்தமான சில தகவல்களை நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் மார்க்கத்தில் இல்லாத சில விஷயங்களை, குறிப்பாக அந்த மீலாது மௌலூது போன்ற பித்ஆக்களை பற்றி பேசினோம். பொதுவாக விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரே ஹதீஸை சொல்லி நிறைவுபடுத்துறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பித்அத்தின் தலாலா, ஒவ்வொரு நூதனமான மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களும் தலாலத், வழிகேடு. குல்லு தலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நம்முடைய முன்மாதிரி இல்லாமல் யார் ஒரு காரியத்தை செய்வாரோ அது அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளவே படாது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை பிரகாரம் அச்சரம் பிசகாமல் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.